குரூப் என்ன பண்ணுன்னா என்கிட்ட நிறைய இருக்குன்னு காட்ட போகும். பார்த்தியா, நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன், ஊரில் குழுவுக்கு இன்னைக்கு தான் ரூபா வைக்கணும், வைக்க முடியாது. ஒரு கூட்டம் இப்படி யாருக்குள்ள நகையை வாங்கி போட்டு போயிடுறது. இன்னொரு குரூப் என்ன ஒன்றுன்னா, வீட்டில் போனால் அக்கா தம்பச்சி குடும்பம் எல்லாம் பாரு எல்லாம் இழந்து வந்து நிற்கா, மூலியாக வந்து நிற்கிறான்னு சொல்லி திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அவமானத்தை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்ததாக வாங்கி கொண்டு போட்டு கவரிங்காக வாங்கி போட்டு போயிடுறது. அதுலேயும் ஒரு குரூப் இருக்கும். எப்படி தான் இந்த நகை கவரிங்னு இந்த லேடிஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ என்னவோ தெரியல, எனக்கும் புரியவே மாட்டேங்குது. நானும் நிறைய இடம் பார்த்தாச்சு. ஏண்டி இது ஏன் கவரிங்கை போட்டு வந்திருக்க, அவளும் பதறி கவரிங்கன்னு சொல்லிடுவான். எப்படி தான் கண்டு கையில் பிடிச்சி பார்த்தா அப்படி அந்த ஆசாரியை விட அந்த தங்க ஆசாரியை விட ரொம்ப நேக்கா பார்க்குறாங்க இழந்து. இதுகளால் நம்ம ஆம்பளைங்க படுற பாடு, நகை எப்படியாவது கல்யாணத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்கு போனால் என்னது, நகை எங்கேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். நகை எங்க, கழுத்தில் கிடந்த நகை எங்க. அப்போ இந்த மனுஷனும் மனுஷியும் படுற பாடு இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை, ஊரில் நான் கேவலப்பட்டுறக்கூடாது, குடும்பத்தில் நான் கேவலப்பட்டுறக்கூடாது, சமுதாயத்தில் நான் கேவலப்பட்டுறக்கூடாது, கெத்தா இருக்கணும்.